ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ரதி அம்மாவினுடைய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நீங்க ரதி அம்மாவினுடைய ஒன் டே விளாக் தான் பார்க்க போறோம். அதுவும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி போய் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி வர்றது வைக்கிறது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இப்போ மணி ஒரு 12 மணி ஆகுது. சரியா? இது ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டி நான் எடுக்கிறேன். இப்போ எங்க போயிருக்காங்க அப்படின்னா, மீன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. எங்க பிசிங்கார்பார்ல போய் மீன் வாங்குறதுக்காக பிசிங்கார்பார்ல ஃபிஷிங் ஹார்பர். சரியா? அதுதான் பிசிங்கார்பார்னு சொல்றது. ஸோ அங்க போய் மீன் வாங்க போயிருக்காங்க. லாஸ்ட்டா நம்ம சமைக்கும்போது நீங்க ஒரு மீன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிலாம் சொல்லியிருப்போம். நீங்கள் வீட்டில் ஹஸ்பண்டை வேலை பார்க்க வச்சிங்க அப்படின்னா வீடு எவ்வளோ நீட்டாக இருக்கும், எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நிறைய சகோதரிகள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு தான் நாங்கள் கிச்சனுக்கே விட்றதில்ல அப்படின்னு சில பேரும், எங்கள் வீட்டிலலாம் கிச்சன் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சில பேரும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நல்லாவே இருந்துச்சு, ஒரு என்டர்டெய்னிங்காக போச்சு. இன்னைக்கு நம்ம மீனை வெட்டி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஒன் டே மினி விளாக் தான் நம்ம ஸ்டார்ட்டாக பார்க்க போகிறோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரெகுலராக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனுடைய தொடக்கமாக ஃபஸ்ட்டு சீரீஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா நண்பர்களே? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் விதவிதமாக சமைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்லுங்கள் டிப்ஸ். ஏன்னா ஸ்கூலுக்கு சமைச்சிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். இப்போ மீன் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. எவ்வளவுக்கு வாங்கிட்டு வராங்க, என்ன மீன்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? யாருக்கெல்லாம் மீன் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது அதையும் சொல்லிருங்க. நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? இங்க பாருங்க, இது பாறையில ஒரு வகை. நல்லா ஏத்தி காமிங்க. சரியா? இது பாறையில ஒரு பாறை. ஆமா, எலி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஒரு மாதிரி நினைச்சிடாதீங்க. எங்க அப்பா இதை லேனா பாறைன்னு சொல்லுவாங்களோ? அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம லேனா பாறைனே வச்சுக்கிடுவோம் நண்பர்களே. எலிமீன் பாறைலாம் வேண்டாம். சரி, அது பேரே கேட்கறதுக்கு நல்லாவே இல்லை. அப்ப இது ஒரு 4 மீன் வாங்கியிருக்காங்க. ஒரு மீன் ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதுல 4 மீன் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன மீன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ஆமா, இந்த மீன் குழம்புக்கு நல்லா தூக்கி காட்டுங்க மேல வரைக்கும். இந்த மீன் குழம்பு மீன் பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மீன். எஸ்பெஷலி எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. அப்புறம் அடுத்து என்ன மீன் அப்படின்னா, கண்ணாடி பாறை. கண்ணாடி பாறை அப்படின்னா அந்த மீன் பாக்குறதுக்கு பள பள பளன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க, ஷைனிங்கா. ஸோ அதுக்கு பேர் பீங்கான் பளபளன்னு இருக்கும்ல, அதனால அதுக்கு பேர் கண்ணாடி பாறை. இப்படி காமிச்சா தெரியல. இப்படி காட்டுங்க. இந்த பாத்தீங்களா பளபளன்னு இருக்கு, அதனால இந்த மீனுக்கு பேர் கண்ணாடி பாறை. இது நார்மல் சைஸ் தான். ஒரு 4 மீன் இருக்கு. 4 மீனும் சேர்ந்து ஒரு 3/4 கிலோ. கண்ணாடி பாறை இல்ல, மஞ்சப்பாறை. மஞ்சப்பாறை இன்னும் மஞ்சே இருக்கும். மஞ்சே இருக்கும். அதுல கோடு இருக்கும். நான் தான் மீன் வியாபாரியினுடைய மகள். ஸோ எனக்கு தான் தெரியும். அவர் தப்பா சொல்றாரு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள வச்சு கிளீன் பண்ணல. ஏன்னா அது அன்னைக்கு வெளுத்து விடுவேன். அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறனால பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க கிளீன் பண்ணாலே. ஆமா பார்த்தேன். இப்ப இங்க பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு தேங்காவை உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைல்ஸுடைய புக்கை உடைச்சு வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ ஒயிட் சிமெண்ட் வாங்கி அதை ஒட்டி வச்சிருக்காங்க. அதான் இந்த இடம். பட் இது அழுக்கு கிடையாது. சரியா? நான் சமைச்சிட்டு எல்லாமே நீட் பண்ணி பாத்திரத்தை எல்லாமே விளக்கி நீட்டா வச்சாச்சு. வேலைக்கு போயிட்டு எல்லாமே செஞ்சு என்னுடைய வேலையை முடிச்சாச்சு. இப்போ இவ்வளோ மீனையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லேனாப்பறை எல்லாம் சேர்ந்து ஒரு மீன் 3/4 கிலோ சொன்னோம்னா 4 மீன் இருக்கு. ஸோ அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3.5 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணா ஒரு பண்ணா பாறை எல்லாம் சேர்ந்து ஒரு 3 கிலோ இருக்கும். மொத்தம் ஒரு 6 கிலோ 6.5 கிலோ இருக்கும் பார்த்துக்கோங்க நண்பர்களே இந்த மீன். ஸோ எவ்வளோ ரேட்டு உங்க ஊர்ல இந்த மீன் இருக்கும், 1 கிலோ நீங்க என்ன ரேட்னு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம சூப்பரா மீன் புட்டுலாம் வைக்கணும். மீன் புட்டு அப்புறம் மீன் ஃப்ரை ஒரே டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்களே. பார்த்தீங்களா? மீனெல்லாம் பார்த்தீங்களா? மீன் சூப்பராக இருக்கும். இந்த லேனா பாருங்கிறதும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். துண்டு போடுறதுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணால் குழம்புக்கு வேற லெவலில் இருக்கும் நண்பர்களே. ஸோ நீங்கள் நாளைக்கு நம்மளுடைய இந்த சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அப்புறம் நம்மளுடைய கெட் ரெடி வித் மீ. இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு என்ன சாரீ கட்டிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வாங்க வாங்க. நான் தான் அப்போதே கணிச்சு சொல்லிட்டேன். ஏமே நண்பர்களே, மீனை நாம் துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இனிமேல் உள்ள கொண்டு போய் கழுவி தனித்தனி பாக்ஸஸ்ல வைக்க வேண்டியதா. இப்போ லேனா பாறை நல்லா கிளீன் பண்ணியாச்சு. துண்டு துண்டாக பீஸாக. அடுத்து இந்த 2லையும் மற்ற மீன்களை வைக்க போறோம். வெளியில் இருந்து வெட்டி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது. கழிவுகள் 3.5 கிலோ 4 கிலோ மீனுக்கு கம்மியாக தான் போயிருக்கு. ஸோ இன்னும் அடுத்து கிளீன் பண்ண வேண்டிய மீன் பண்ணாவும் பாறையும் இருக்குது.
மீன் சும்மா வாங்குற மீன் நல்ல மீனா வாங்கணும். எப்படி துண்டு துண்டா இருக்கு பாரு. ஒவ்வொரு என்ன கலர் துண்டுலாம் இருக்கு? கலர் துண்டா? துண்டு துண்டா இருக்கு. இங்க எல்லாம் எவ்வளவு நைஸா போட்டிருக்கேன் பாரு. நீங்க போடல, அருவா போட்டிருக்கு. நான் போறேன், என்ன காப்பாத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா சோப்பை போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி கத்தியை வச்சு செல்ல சரட்டு 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 நம்ம துணிக்கு சோப்பு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சோப்பு போடுறோம் ஃபஸ்ட்டு. வாஷிங் மிஷினில் போடுறோமா? வாஷிங் மிஷினில் போட்டால் கூல் ஆயிரும். கையலசல் அலசல் அப்படி அந்த செல்ல வந்து இது வந்து உடன்கடல் மீன், உடனே போயிட்டு வர்றது. ஆமாம், ஃப்ரெஷ்ஷான மீன். எந்த விதமான 4 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு ஓடிடுவாங்க. இல்லாத மீன். நைட்டு போயிட்டு வர மீன். ஆமாம், 2 மணிக்கு மேலே தான் பாடே வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பாட்டு படிப்பாங்க. என்ன பாட்டு படிப்பாங்க? என்ன பாட்டு படிப்பாங்க சார்? நம்ம வீட்டில் வந்து இப்போ புதுசாக வந்து முருங்கை மரம் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. முருங்கை இப்போ பின்னில் இருந்துச்சு, டேமு வச்சுருக்கோம். நல்லா தழுத்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. இன்னும் நிறைய தொட்டி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த லைனில் வந்து அப்படியே வந்து நான் வந்து செடி வைக்கலான்ட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உரம், சரியான உரம், டேமண்ட் டெலினா எல்லா உரமும் கலந்து மிக்ஸ்டாகி இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்க, டேம் பனி, டேம் குட்டா அந்த பாருங்க வரா பாருங்க, பேர் குட்டா டெலிமா பாருங்க பூந்துட்டு வரா பாருங்க, டெலிமா ஸ்டெப்புமா. ஸ்டெப்பு பிள்ளை என்ன செய்யுது? ஸ்டெப்பு பிள்ளை கீழே உட்காந்துருக்கு நண்பர்களே. டேம் குட்டா தான் வாழாட்டுவான், பாசக்கார போய் டேம் சொல்லும் அங்கே வாழாட்டுறான் பாருங்க, அதான் டேமு. டெல்லி கீழே இருக்கா. டெல்லிமா பெருசா நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. மீன் குழம்பே நண்பர்களே வச்ச அன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் சுட வச்சு சாப்பிடுங்க. அப்பதான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் கஞ்சிலாம் குடிச்சோன்னு வைங்களேன், ஐயோ கொண்டான்னு இருக்கும். பச்சரிசி சோறு சுட்ட கருவாடு, சின்னமனரோட செஞ்சு வச்ச சோறு, கேழ்வரகு கூட்டு வச்சு கேப்பக்களி வறுத்து வச்சு தப்பா பிடிங்க. இதுக்கு என எதுவுமே இல்லவே இல்லை. ஆமா 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 மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி 1:30 ஆயிட்டு. தெருவில் உள்ள நாய்களும் சரி, நம்ம வீட்டில் உள்ள நாய்களும் சரி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டு, இவர் வந்து என்னையும் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம காலைல ஸ்கூலுக்கு போனோம், சமைக்கணும். இவர் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு நல்ல தூக்கத்தை போட்டுருவாரு. ஸோ அதனால நாம என்ன பண்ணணும்? ஆமாம், அவர் நீங்கள் லேட்டாக தானே போவீங்க, நான் சீக்கிரமாக போகணும். அதனால நாம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, தூங்குறதுக்கு போக போறோம் நண்பர்களே. நீ தூங்கு, நான் போறேன். சபாட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு நண்பர்களே. இப்போதான் வந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு வந்து பயங்கரமான ஹீட்ரு, பயங்கரமான வெக்க. உங்கள் ஏரியாலையும் அப்படிதான் இருந்துச்சா? எனக்கு பயங்கரமான வெக்க நண்பர்களே, ஸ்கூலில் தாங்க முடியாத வெக்க. சரி, இப்போ நாங்கள் அப்படியே வர்ற வழியில் வந்து
ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரூட்ஸ் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம். மாம்பழம் வந்து நான் சாப்பிடக்கூடாது. உனக்கு தான் சுகரு, நானுமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து மாம்பழம், 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 மல்கோவா, மாம்பழம், சேலத்து மாம்பழம், இந்த மாதிரி முக்கணிகள், மா, பலா, வாழை 3மே சுகருக்கு ஆகவே ஆகாது. ஸோ மோந்து பார்த்துக்க வேண்டியதான் நம்ம. அதனால் மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தர்பீஸ் தர்பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. அப்புறம் வந்து பப்பாயா பப்பாயா வந்து நான் சாப்பிடலாம். பப்பாயா வந்து சுகர் வந்து சாப்பிடலாம். அதுவும் இனிப்பு டேஸ்ட் தான். பட் வந்து ஒரு கிண்ணம் வந்து பப்பாயா சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து பப்பாயா 3 பப்பாயா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தர்பீஸ் வெட்டி வச்சிருக்கு. இப்போ 2 பீஸா வெட்டி வச்சிருக்கோம். பார்த்தீங்களா தர்பீஸ் எப்படி கடிக்கிறது? இப்படி இருந்தா எப்படி கடிக்கிறது? இந்த ஷேப்ல இருந்தா ஸோ இன்றைய விலாகு இன்னும் வந்து நம்மளுடைய நைட்டு டின்னரோட முடிவடைகின்றது. இப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்ப்பதற்கு தயாராகுங்கள். சேஞ்ச் பண்றதுக்காக எடுத்து போட்டிருக்கேன். நைட்டி மாத்தணும். இந்த சாரி எப்படி இருக்குது? இந்த சாரி எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. பார்த்துருப்பீங்க. இது பிளவுஸ் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணினது. இப்போ மேலே ஏறிட்டு ஓகே லூஸா இருக்கு. லூஸ் ஆயிட்டேன் நான். கொஞ்சம் கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து மெலிஞ்சிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா கையில வந்து என்ன இருக்குன்னா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம் இருக்கு. நீங்களும் வேணும் என்றால் திங்கிறதுக்கு வாங்க அப்படின்ட்டு. அதுவும் பாத்தீங்களா ஒய்ஃப் வாங்கி கொடுத்த மாம்பழம் என்னன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியாப்பா? அப்படியா? பாருங்க பதில் கூட சொல்லாத அளவுக்கு சாப்பிடுறாரு. அந்த அளவுக்கு இருக்குதான் ஒய்ஃப் வாங்கி கொடுத்த மாம்பழம். அப்படியா சொல்லுங்க. அப்படியா? சும்மா நக்கல் பண்றேன் இல்ல நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பழக்கடைக்கு போனோம். அங்கே போயிட்டு தர்பூசணி வாங்கினோம். ஏன்னா இப்போ வந்து மே மாதத்துக்கு அப்புறமும் பயங்கரமான ஹீட்டாக இருக்குது நண்பர்களே. ஸோ எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சரித்து பாப்பாவை பார்க்குறதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைன்னு நைட் டின்னர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன செஞ்சேன் அப்படின்னா நல்லா பாசி பயிறு இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா நனைய போட்டு அப்புறம் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ராகி மாவு, அதுக்கப்புறம் ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கல்லில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் அப்படிங்கிறத விட நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நான் இனி வந்து நம்மளுடைய உடம்புக்கும், அதாவது சுகர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஹெல்த்லேயும் நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நண்பர்களே. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் இனிமேல் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கடாய் வந்து சூடு ஆனதும் நீங்கள் வந்து அதை தோசை கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிலுக்கு பதில் கொஞ்சம் நெய் விடுங்க. நெய் விட்டு சைடில் நல்லா ஓரமாக மொறுமொறுப்பாக வந்த பின்னாடி மாற்றி போடுங்க. நான் 2 தான் எனக்கு வந்து இருந்தேன். 2 சாப்பிட்டதே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு நண்பர்களே. அங்கே 2 பேரும் அப்பாவும் பையனும் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ சத்தமாக கேட்குது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். எனக்கு வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. ஸோ மீன் குழம்பை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு நண்பர்களே. சொல்லவே வார்த்தை இல்லை. அந்த மாதிரி கேப்பைக்கும் மீன் குழம்புக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து கிச்சனில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கியாச்சு. கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நாங்கள் சரித்து பாப்பாவை பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து பார்க்குறதுக்காக. அப்புறம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து காலையில் டைமில் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா ஸ்லைஸ் போட்டு அதை வந்து எனக்கு தேவையான இதை வந்து டிபன் பாக்ஸஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. காலையில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதனால் அது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பட் மாம்பழம் வந்து நான் சாப்பிட மாட்டேன். சுகருக்கு வந்து மாப்பழா, வாழை, முக்கணிகள் 3மே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. அது அவங்களுக்காக வாங்கியாச்சு. யாருக்கெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாமே வந்து ஜங்க் ஃப்ரூட் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பழங்கள் சாப்பிட்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். சரியா நண்பர்களே? ஏன்னா நான் வந்து இனி வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
சரத்து ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஒய் ஐ டோன்ட் லைக். ஆமா இப்ப எனத்தான் என் பிள்ளை சொல்லும். ஆமா இப்ப எனத்தான் சொல்லும். சரித்து சரித்து சரிதா ஐ லவ் யூ. சரித்து லவ் யூ. ஐ ஆத்தாவுக்கு ஒரு முத்தம் போது. கய கய சொல்லிடுமா தாத்தா. கய 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 போடா. அவன் நல்லா கையை இப்படி செஞ்சிரு. குய்ய குய்ய குய்யா. ஆமா காப்பாத்து. ஏய் 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 மிதிமா 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 மிதிமா. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். நல்ல 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 அப்பா. ஏய்